பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியே பணியின் மகிழ்ச்சி. யூத முறைப்படி விருந்தினர்களின் காலடிகளை கழுவி வரவேற்பதென்பது அடிமைகள் அல்லது பணியாளர்கள் வேலையாக கருதப்பட்டது. இயேசுவின் தோழமையில் வேலையாளர்களுக்கு இடமிருக்க முடியாது. ஆகவே இயேசு விருந்தளிக்கும் போது விருந்துண்போரின் காலடிகளை கழுவி வரவேற்க வேண்டிய பொறுப்பு இஸ்ராயேல் சீடர்களையே சார்ந்தது. ஆனால் அன்று அவர்கள் அப்பணியை செய்ய முன்வரவில்லை. ஏனெனில் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது. அப்படியெனில் யார் உண்மையாகவே பெரியவர்? வெறும் வெற்று பேச்சுக்களால் மக்களை திருப்திப்படுத்தும் அரசியல்வாதிகளும் மனிதத்தை மழுங்கடித்து மக்களை அடிப்படைவாதத்திற்குள்ளே முடக்கி போடும் மதவாதிகளும் நிழலிலே நியாயத்தை வெளிப்படுத்தி நிஜத்திலே மறந்து வாழும் கதாநாயகர்களும் நாயகிகளும் நிறைந்துள்ள இக்காலத்திலே காலடிகளை கழுவும் இயேசுவின் செயலுக்கு பொருள் இருக்க முடியுமா? தன் கௌரவத்தை பதவியை விட்டுவிட்டு தாழ்மையாக பணிபுரிபவரே தலைவன் அல்லது சீடன் பெரியவர் ஆவார். நாம் எப்படிப்பட்ட பதவியை பெற்று பணியாற்றுகிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக எந்த மனநிலையுடன் பணி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருப்பினும் தாழ்மை என்ற மனநிலை இருப்பின் பணி வெற்றிக்குரியதாய் இருக்கும். தாழ்ச்சியான மனதுடன் மகிழ்ச்சியாக பணி செய்பவரே உயர்ந்தவன், பெரியவன் ஆவான். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.